கொலம்பஸ் ஒரு கடல் பயணி வணிகர். இவர் 1492 அட்லாண்டிக் கடலை கடந்து அமெரிக்காவை வந்தடைந்த முதல் ஐரோப்பியர் ஆவர். இவர் 1502 மே மாதம் 9ஆம் தேதி தனது கடைசி பயணத்தை மேற்கொண்டார். கொலம்பஸ் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. 1451 இத்தாலியில் ஜெனோவா நகரில் பிறந்தார் கொலம்பஸ். நம்மில் சிறுவயதில் எத்தனையோ கனவுகள் இருக்கும். ஆனால் கொலம்பஸ் கண்ட கனவு என்ன தெரியுமா? கடல்களை கடந்து புதிய தேசங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் அந்த கனவு. அந்த கனவு தந்த உந்துதலின் பேரில் 14வது வயதிலேயே மாலுமியானார் கொலம்பஸ். கடல்வழி மார்க்கம் என்பதே இல்லாத அந்த காலகட்டத்தில் பண்டமாற்றும் வணிகமும் தரை வழியாகத்தான் நடந்தன. அப்போது ஆசியாவின் வர்த்தக மையமாக மலேசியா இருந்தது என்று வரலாறு கூறுகிறது. இந்தியா, சீனா, இந்தோனேஷியா மற்றும் மத்திய தரைக்கடல் நாடுகளைச் சேர்ந்த அரேபியர்கள் அங்கு கூடுவார்கள். தாங்கள் கொண்டு வந்த பேரிச்சம்பழம், கலைநயமிக்க தரை விரிப்புகள், அரேபிய குதிரைகள் ஆகியவற்றை கொடுத்துவிட்டு அவற்றுக்கு ஈடாக பருத்தி மற்றும் பட்டு ஆடைகள், மிளகு, கிராம்பு போன்ற நறுமண பொருட்கள், பவளம், கோமேதகம் போன்ற விலை உயர்ந்த கற்கள் போன்றவற்றை வாங்கிக் கொள்வார்கள். அவற்றை ஒட்டகங்களின் முதுகில் ஏற்றிக்கொண்டு தரைவழி மார்க்கமாக சீனா, ஐரோப்பாவை கடந்து இத்தாலியின் வெனிஸ் நகருக்கு கொண்டு வந்து விற்பனை செய்வார்கள். ஐரோப்பியர்கள் தங்கம் கொடுத்து அவற்றை வாங்குவார்கள். ஐரோப்பாவில் குறிப்பாக மிளகு, கிராம்பு போன்ற நறுமண பொருட்களுக்கு அப்போது அதிக கிராக்கி இருக்கும். ஏனெனில் குளிர்காலங்களில் மாமிசங்களை பதப்படுத்தி வைப்பதற்கு அவை உதவின. அந்த நறுமண பொருட்கள் அத்தியாவசிய தேவை என்று உணர்ந்த ஐரோப்பியர்களுக்கு அவை இந்தியாவிலிருந்து வருகின்றது என தெரியும். ஆனால் இந்தியா எங்கிருக்கிறது என்பது தெரியாது. எவ்வளவு காலம்தான் அரேபிய இடைத்தரகர்களுக்கு தங்கத்தை கொடுப்பது என்று எண்ணி அவர்கள் இந்தியாவிற்கு கடல்வழி மார்க்கம் கண்டுபிடித்தால் அந்த பொருட்களை நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தனர். அப்படி நினைத்தவர்களில் ஒருவர்தான் கொலம்பஸ். 1476 கொலம்பஸ் கடல் வழியாக ஐஸ்லாந்திற்கும் இங்கிலாந்திற்கும் சென்றார். ஆனால் ஆசியாவுக்கு கடல் வழியாக மார்க்கத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் அவரது தணியாத ஆர்வமாக இருந்தது. தனது முயற்சிக்கு உதவுமாறு அவர் இங்கிலாந்து மற்றும் போர்ச்சுகல் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டார். ஆனால் அது வீண் முயற்சி என்று நினைத்ததாலோ என்னவோ அந்த இரு அரசுகளும் உதவ மறுத்தன. இறுதியில் அவருக்கு கை கொடுத்தவர் ஸ்பெயின் தேசத்தின் ராணி இசபெல்லா. கொலம்பஸுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ததோடு அவர் கண்டுபிடிக்கும் அனைத்து புதிய நிலங்களுக்கும் அவரையே ஆளுநராக நியமிப்பதாகவும் உறுதி கூறினார். ராணி இசபெல்லா அது மட்டுமல்ல, புதிய தேசங்களிலிருந்து கொலம்பஸ் கொண்டு வரும் சொத்துக்களில் 10ல் 1 பங்கை அவருக்கே கொடுப்பதாகவும் உறுதியளித்து அனுப்பி வைத்தார். 1492 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் நாள் தமது 41வது வயதில் தனது கனவை நோக்கி புறப்பட்டார் கொலம்பஸ். சாண்டா மரியா, நின்யா, பிண்டோ ஆகிய 3 கப்பல்களில் 100 ஊழியர்கள் அவருடன் பயணித்தனர். சுமார் 2 மாதங்கள் நிலப்பரப்பையே காணாமல் கடலில் அலைந்த கொலம்பஸுக்கு அக்டோபர் 12ஆம் நாள் நிலம் கண்ணில் பட்டது. இந்தியாவையே கனவு கண்டு கொண்டிருந்ததால் தாம் இந்தியாவை அடைந்து விட்டதாக எண்ணி புலங்காகிதம் அடைந்தார் கொலம்பஸ். ஆனால் அவர்கள் நங்கூரமிட்டது இந்தியா அல்ல, வட அமெரிக்காவின் பஹாமஸ் தீவு என்பது அவருக்கு அப்போது மட்டுமல்ல, இறந்த போதும் தெரியாது என்பதுதான் விசித்திரமான உண்மை. அதன் பிறகு அவர் மேலும் சில கடல் பயணம் மேற்கொண்டு கெனேரி தீவுகள், பனாமா போன்ற நாடுகளையும் பல சிறிய தீவுகளையும் கண்டுபிடித்தார். கொலம்பஸ் தனது கடைசி பயணத்தை 1502 1504 இடைப்பட்ட காலத்தில் ஸ்பெயினை விட்டு 1502 மே மாதம் 9ஆம் தேதி மேற்கொண்டார். இந்த பயணத்தில் தன்னுடைய இளைய மகன் பெர்னினாண்டுவையும் அழைத்துச் சென்றார். அப்போது நடு அமெரிக்காவின் பெசிலிஸிலிருந்து பனாமா வரை பயணித்தார். 1502 இப்போது ஹோண்டுராஸ் எனப்படும் தீவின் கரையில் ஒரு சரக்கு கப்பலை எதிர்கொண்டார். இது ஸ்பானியர்களின் மீசோ அமெரிக்க நாகரீகத்தின் அமெரிக்க குடிகள் உடனான முதல் சந்திப்பாகும். பிறகு கொலம்பஸ் ஜமைக்காவில் 1 வருடம் தவிர்க்க வேண்டியதாயிற்று. பின்னர் அமெரிக்க குடிமக்களிடம் சந்திர கிரகணத்தை கணித்து சொல்லி அவர்களது நன்மதிப்பை பெற்று அவர்கள் உதவியுடன் ஸ்பெயினுக்கு 1504 திரும்பிச் சென்றார். அவர் மேற்கொண்ட ஆராய்ச்சி பயணங்கள் தான் ஐரோப்பாவுக்கும் வட அமெரிக்காவுக்கும் இடையிலான கடல்வழி வர்த்தகத்திற்கு வழி பிறந்தது. பல தேசங்களை கண்டுபிடித்த களிப்பிலும் களைப்பிலும் ஸ்பெயின் திரும்பிய கொலம்பஸ் 1506 மே மாதம் 20ஆம் நாள் தனது 55வது வயதில் காலமானார். தனது கடைசி மூச்சு வரை இந்தியாவை கண்டுபிடித்து விட்டதாகவே நம்பியிருந்தார் கொலம்பஸ்.
ஐரோப்பியர்கள் இந்தியாவை தேடி புறப்பட்டதால் தான் உலகின் ஆழ அகலத்தை மனிதகுலம் உணர முடிந்தது. கியூபா, பஹாமஸ், மேற்கிந்திய தீவுகள், சிலி, பிலிப்பைன்ஸ், பசிபிக் பெருங்கடல் என்று பல புதிய நாடுகளையும் சமுத்திரங்களையும் கடல்வழி தளங்களையும் கண்டுபிடித்தனர். பூமியின் பல பிரதேசங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர உதவிய இந்தியா கடைசியாக 1498ஆம் ஆண்டு வாஸ்கோட காமாவால் கண்டுபிடிக்கப்பட்டது. கொலம்பஸ் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் கனவு காண தயங்கக்கூடாது என்பதுதான். உலக வரலாற்றின் எந்த பக்கத்தை புரட்டினாலும் ஒரு உண்மை மட்டும் மாறாதிருக்கும். அந்த பக்கங்களை அலங்கரிப்பவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் கனவு கண்டவர்கள் என்பதுதான் அந்த உண்மை. கனவு காண துணிந்தவர்களால் தான் சாதித்தும் காட்ட முடிகிறது. உங்கள் கனவு உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். பின்னணி குரல் சுதா. படத்தொகுப்பு ரெங்கநாதன் உமா. தொகுப்பு விஜய் செல்வகுமார். ஆக்கமும் ஊக்கமும் சுதாங்கன்.